சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோயில் தலவரலாறு பார்க்க போறோம். இது என்னன்னா 3000 வருடங்கள் பழமையான அதிசயமான கோயில். நீங்க நம்ம மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற சயனத்துல தான் நாம ஸ்ரீரங்கத்திலே ஆகட்டும் எல்லா கோயிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த பிரபஞ்சத்தின் கடவுளா அனைத்துக்கும் ஆதியா இருக்கிற நம்ம சிவபெருமானு சயன கோலத்துல நம்ம எந்த கோயிலையாச்சும் நீங்க வழிபாடு பண்ணியிருக்கீங்களா? நம்ம அந்த கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லா கோயிலையும் சிவபெருமான லிங்க ரூபத்துல வழிபடுவோம், இல்லாட்டி நடராஜரா வழிபடுவோம். திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரா அம்மையப்பனா நமக்கு காட்சி தராங்க. ஆனா பார்வதி அன்னையின் மடியில தலை வச்சு படுத்த சயன கோலத்துல நம்ம அப்பா ஆந்திர மாநிலத்துல காட்சி தராரு. இந்த ரூபத்துக்கு ஜுரகரமூர்த்தி அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஜுரகரமூர்த்தி அப்படின்னா ஒரே கல்லால சாமிய வடிவமைச்சிருப்பாங்க. அதுதான் ஜுரகரமூர்த்தி அவதாரம். ஆந்திர மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்துல நாகலாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் தான் சுருட்டப்பள்ளி. அந்த சுருட்டப்பள்ளி கிராமத்துல தான் சிவபெருமானு சயன கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி தராரு, ஆசீர்வாதம் பண்றாரு. அதுவும் நம்ம பார்வதி அன்னையோட மடியில தலை வச்சு படுத்திருக்காரு. இந்த கோயிலோட புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது. வாசுகி பாம்ப கயிறா திரிச்சு மந்தார மலைய மத்தா மாத்தி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. அப்ப ஆழகாலம் விஷத்தை வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாத விடுறாங்க. அந்த விஷத்தை பார்த்து எல்லாம் அலறி அடிச்சு ஓடும் போது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம சிவபெருமான ஆழகால விஷத்தை எடுத்து அப்படியே குடிச்சிடுறாரு. அப்படி குடிக்கும்போது அந்த தொண்டைய நம்ம பார்வதி அன்னை கழுத்துக்கு கீழே இறங்காத புடிச்சிடுறாங்க. அதனாலதான் நம்ம அப்பா சிவனுக்கு தொண்டையில நீல நிறமா இருக்குது. அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டருங்கிற பேரும் உருவாச்சு. இதுக்கப்புறம் சிவபெருமானும் பார்வதி அன்னையும் கைலாயம் போறாங்க. போகும்போது சிவபெருமானுக்கு அந்த ஆழகால விஷத்தை அருந்திருந்ததுனால ரொம்ப களைப்பாய் போயிருது. ஒரு இடத்துல அப்பா படுக்கிறாரு. அப்ப நம்ம அப்பா ஈசன்னு பார்வதி அன்னை மடியில தலையை வச்சு சயன கோலத்துல அதுதான் படுக்கிறாரு. அவர் ஓய்வு எடுத்த இடம்தான் சுருட்டப்பள்ளி அந்த கிராமம் அப்படின்னு அந்த கோயில் தலவரலாறு சொல்லுது. அதன் காரணமாதான் அந்த சுருட்டப்பள்ளி அப்பா அந்த இடத்துல சுருண்டு படுத்ததுனாலதான் அந்த ஊருக்கே சுருட்டப்பள்ளின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல நம்ம பார்வதி அன்னை சர்வ மங்களாம்பிகையா பக்தர்களுக்கு ஆசி வழங்குறாங்க. சயன கோலத்துல படுத்திருக்கிற நம்ம சிவபெருமானு பள்ளி கொண்டீஸ்வரரா தனி சன்னதியில காட்சி தர்றாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னாவே, இந்த கோயில்ல இருக்கிற பெரும்பாலான தெய்வங்க அவங்க தம்பதிகளாதான் காட்சி தராங்க. இந்த கோயில்ல வழிபாடு பண்ணனா தீராத குறைகளும் வினைகளும் நீங்கி நன்மை நடக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்கு. தட்சிணாமூர்த்தி தன்னோட மனைவி தாராவுடன் ஆசி வழங்குறாங்க. இந்த தலத்துல 2 நந்திகேஸ்வரர் இருக்கிறாரு. இந்த கோயில்ல பிரசித்தி பெற்றத பிரதோஷ வழிபாடு இருக்குது. இந்த கோயில தான் முத பிரதோஷ வழிபாடு நடந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் மற்ற கோயில்ல எல்லாம் பிரதோஷ வழிபாடு நடந்ததாகவும் சொல்றாங்க. திருவாதிரை, மகா சிவராத்திரி, நவராத்திரி இது மாதிரி நாட்கள் எல்லாம் இந்த கோயில்ல சிறப்பு பூஜை நடக்கும். தெய்வத்துக்கிட்ட நீங்க என்ன வேணுமோ அதை வரத்தை வேண்டி கேட்டீங்கன்னா அந்த வரம் உங்களுக்கு நடந்துருச்சு, உங்களோட ஆசைகள் நிறைவேறுச்சு, நீங்க வேண்டு வரம் கிடைச்சிருச்சுன்னா பிரதோஷ காலத்துல நந்தியம்பெருமானுக்கும் சயன கோலத்துல இருக்கிற நம்ம அப்பாவுக்கும் வில்வத்தால மாலை கட்டி கொண்டாந்து பக்தர்கள் போடுறாங்க, நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. இந்த கோயில் காலையில 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் பக்தர்கள் வழிபாட்டுக்காக. நீங்க சென்னையிலிருந்து போறதுனா சித்தூர் போற எந்த பஸ்ல ஏறினாலும் அந்த சுருட்டப்பள்ளி கிராமத்துல நின்னுதான் போகுதாமா. அதனால சென்னையிலிருந்து போனா வெறும் 58 கிலோமீட்டர் தான் சுருட்டப்பள்ளி கிராமம்.
சனி பிரதோஷத்துல நந்தியம்பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்பாவை பார்த்து தரிசனம் பண்ணா வாழ்க்கையில இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க சயன கோலத்தில் இருக்கிற நம்ம பள்ளிகொண்டீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்க அப்பாவை உருவ வழிபாடு பண்ணலாம். நம்ம எல்லா கோயிலையும் நம்ம லிங்கத்துல தானே பார்த்து நம்ம சிவபெருமான் அப்பா வழிபடுறோம். உருவ வழிபாடு அம்மையப்பனை பார்த்து தரிசனம் பண்ணி எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம்.